வந்துருச்சு guys. ஓ ஷிட் ப்ரோ ஃபர்ஸ்ட் பைக் கீழே வந்துருச்சு guys. ஸோ டர்ன் கட் பண்ணும்போது கீழே வந்துருச்சு ப்ரோ. கம் ப்ரோ. ஓகே ஃபாஸ்ட் கம். ஓகே ஃபாஸ்ட். ஓ ஷிட் கம் ப்ரோ. ஓ guys சுத்தமாக टेक ब्रो. 1 2 3 any damage? ठीक हो आप? स्टैंड ब्रो. स्टैंड नहीं. ओके स्टार्ट ब्रो. स्टैंड थी. ஹலோ கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ என்னடா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே விழுகிற மாதிரி வீடியோ வருது, இன்ட்ரோவே இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன பண்ணுறது தெரியலைங்க. நம்ம நார்மலாக வந்தோங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆஃப் ரோடு, வாட்டர் கிராசிங் அந்த மாதிரி இடத்துல விழுந்திருந்தா கூட பரவாயில்லைங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் கட்டிங், அந்த கட் பண்ணும்போது கீழே வந்துட்டோங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியல. பைக் வந்து எதுவும் அவ்வளோ டேமேஜ் ஆகலைங்க. ஸோ நமக்கு மட்டும் கால் லைட்டாக இடிச்சிக்கிச்சு. ஓகே தான் கைஸ். ஸோ இந்திக்கார் பையாலாம் வந்து தூக்கி விட்டுட்டு ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு அப்படி போயிட்டாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ லைட்டாக தான் கைஸ், வேறு எந்த அடியெலாம் எதுவும் படலை. பட் ஆனால் தெரிஞ்சு கூலண்ட் ஆயில் மட்டும் லீக் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குங்க. ஸோ ஏன்னா அது கூலண்ட் ஆயில் வந்து நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு வந்தேன். ஃபுல்லாமே அது கூலண்ட் ஆயில் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் லைட்டாக லீக் ஆச்சுங்க. ஸோ அது ஏதாச்சும் இஷ்யூ ஏதாச்சும் வருமா என்னன்னு தெரியல கைஸ். ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க கைஸ். ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ நம்ம ப்ரோ பேக்கில் தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அது வந்துட்டாரு கைஸ். ஓகேங்களா? ஸோ அவராண்ட் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். பட் ஆனால் ஒரு ப்ரோ ரொம்ப ஸ்லோவாக வராரு. ரொம்ப ஸ்லோனா இப்படி நார்மலாக இந்த ரூட்லலாம் வந்துடலாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40லாச்சும் வரலாம். ஸோ எனக்கு எப்படி இங்கே கீழே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கியர் போட்டேங்க. கியர் போட்டு சரி செகண்ட் கியர் மாற்றலாம். சார் டர்ன் கட் பண்ண போகிற செகண்ட் கியர் மாற்றலாம்னு சொல்லிட்டு மாற்றினேங்க. ஸோ செகண்ட் கியர் மாற்றும் போது நியூட்டன் ஆயிடுச்சு. திரும்பும் போது பைக் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு மூவ் ஆகாமல் அப்படியே கீழே வந்துடுச்சு கைஸ். அது வேறு ஏதாச்சும் பிளேஸ் வித் ஆஃப் ரோடில் அந்த பக்கத்தில் வாட்டர் மாதிரி போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுல, அந்த மாதிரி இதோ இருக்குல்லைங்க ரைட் சைடு. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ என்னடா அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பிலாம் இல்லைங்க. ஸோ மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஸோ சத்தியமாக அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வேறு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்தோங்க. ஸோ நம்ம பர்த்டேக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஓகே கைஸ், நம்ம பர்த்டேவும் இப்போ கிட்ட வந்துருச்சு, பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ June 25 வந்து நம்ம பர்த்டேங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான், பெரிய தாட்டோடு இருந்துட்டு சொல்லிட்டு வரும்போதே வந்து லடாக் ரைடு வரும்போதே ஸோ எல்லாமே வந்து புக் பண்ணிவிட்டு, ஸோ ஷாப் எல்லாமே புக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அதை எல்லாமே இடிக்க போகிறாங்க. ஸோ இப்போ பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ரீசன் மேலே ரீசன் சொல்கிறாங்க. ஸோ என்ன காரணம்? ஸோ ஒன்றுமே புரியலைங்க. ஸோ நம்ம அவ்வளோ ட்ரீம்ஸ், அவ்வளோ எல்லாமே திங்ஸு, அந்த எல்லாமே மொபைல் சர்வீஸ்க்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் கைஸ். ஸோ என்ன நடக்க போகுது ஒன்றுமே புரியல கைஸ். ஸோ ஏதாச்சும் ஒன்று மூவ் பண்ணி மேலே வரலாம் என்னும்போது தான் ஏதாச்சும் ஒரு மூலயமா வந்து தட்டி விட்டு கீழே தள்ளிடுறாங்க. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு அனுபவம் தான் கைஸ். நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தாங்க. என்ன வேணால் நடக்கட்டும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு வச்சுக்க, நமக்கு அது நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ நமக்கு புரியுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, என்னடா மறுபடியும் இதையே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேறு மாதிரி தாட் போகும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ லைஃப்பில் எது நடந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க, கஷ்டப்பட்டு அப்படியே பின்னாடி போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு அனுபவம், இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு வந்துட்டே இருங்க கைஸ். ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ என்னடா நீலாம் அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேட்டுக்கோங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ டஃப்பாக இருக்குங்க. சத்தியமாக பைக் ட்ரைவே பண்ண முடியலைங்க. ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்லிப்பாகி முடியல கைஸ். ஆனால்
ஆனால் வியூ பாயிண்ட்லாம் சொல்லவே முடியாது கைஸ், அவ்வளோ பர்ஃபெக்ட், அவ்வளோ இந்த மாதிரிலாம் நானாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வியூவு, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கல கைஸ். மலை மேலே நம்ம இன்னும் மேலே தான் கைஸ் ஏறிட்டு இருக்கோம். மேலே போனால் ஆக்சிஜன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. லே வர க்ளோஸில் இருக்கும் அப்படி இப்படிலாம் நிறைய ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ நமக்கும் லேக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக வந்து 140 கிலோமீட்டருங்க, கரெக்டாக 140 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டன் கட் பண்ணும்போது தாங்க நம்ம கியர் வந்து நியூட்டன் ஆகி கீழே வந்துட்டோம் கைஸ். ஓகே, பார்த்துக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டேன்ல, அதுவும் ஒரு அனுபவம் தாங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் நமக்கு லேக் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக லேக் வந்து நம்ம வந்து டுடேவே போயிட மாட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி போயிட்டு ஸ்டே பண்ணிடலாங்க. இன்றைக்கி போயிட்டு மேபி நைட்டுக்குள்ளே போயிட்டா ஓகே, ஏன்னா இடையில எதுவுமே ஷாப் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ போயிட்டா அவ்வளோதான். தென் வந்து நம்ம ரிட்டன் போகணுன்னா கூட நம்ம பதும் தான் போகணும். பதும் கூட இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 120 கிலோமீட்டர் சம்திங் வந்துருச்சுங்க. 240 கிலோமீட்டர்னு நம்ம பதுமில் சொல்லியிருப்போம். ஸோ இங்கேருந்து 120 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோங்க. இன்னொரு 120 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 சம்திங் ஆகுதுங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாங்க, ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இங்கேருந்து வந்து ஒரு 70 கிலோமீட்டர் போகணுமா. 70 கிலோமீட்டர் போயிட்டா ஆஃப் ரோட் க்ளோஸ் ஆகிடும். அப்புறமேட்டிக்கா வந்து ஹைவே தான், NH தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் கைஸ், நமக்கு அது கன்ஃபார்மாக தெரியல. பேக்கில் ஒரு டியூக்கில் வந்துட்டு இருந்தார் ஒரு ப்ரோ. ஸோ அவர் வந்து மலையாள ரைடர்னு நினைக்கிறேங்க. ஸோ பயங்கரமான பேசினார். நமக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியுங்க. ஸோ அதனால் அவராண்ட பேசி அந்த மாதிரிலாம் பேசணும். ஸோ அவர் தாங்க இந்த மாதிரி ரூட்லாம் சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம் கைஸ். சுத்தமாக நமக்கு பொறுமையாக போகவே பிடிக்கல கைஸ். ஏன்னா அவ்வளோ டைம் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப இன்னும் இருட்டாயிருச்சுன்னா நம்மக்கிட்ட ஆக்சசரிஸ் சரியாக இல்லை. ஸோ ரொம்ப குளிர ஆரம்பிக்குது, கையெல்லாம் பைக்கே ஓட்ட முடியல கைஸ், அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகுது. நானும் என்னென்னமோ நினச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கஷ்டத்தையும் வெளியே ஷேர் பண்ணிக்க முடியல கைஸ். ஸோ இந்த வீடியோவில் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் இதுவும் ஃபுல்லாக சொல்ல முடியல. இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லடாக் வரதே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க கைஸ். ஸோ பட் இருந்தாலும் வரலாம். நம்ம தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே A to Z எடுத்துகிட்டு ஸோ வந்தால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். தென் வந்து நம்ம வந்து ட்ரெயினில் நம்ம அங்கேருந்து டெல்லியிலேருந்து ட்ரெயினில் வந்தது, அங்கேருந்து டிக்கெட் சார்ஜஸ், அங்கேருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும், ரூம்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் இருக்குது, வரவை எப்படிலாம் இருக்குது, ஸோ தென் வந்து ஸோ நம்ம போகிறவை எப்படிலாம் இருக்குது, நம்ம ரிட்டன் வரும்போது எப்படிலாம் வருவோம், அங்கே என்னென்ன இஷ்யூலாம் இருக்குது, என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கைஸ், கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு வீடியோ, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ, ஸோ எல்லா எபிசோட் போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எபிசோடு வந்து இதுக்காகவே கண்டிப்பாக போகிறேன் கைஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு லடாக் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் கைஸ், ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் சோலோ போகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வரும்போது நம்ம எல்லாமே பசங்களாம் ஒன்றா வந்துட்டு இப்போ யாரும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். என்னடா அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பட் என்னன்னு தெரியலைங்க. ஸோ அங்கேருந்து அவனுங்களை விட்டு வரும்போது ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம். அதுக்கடுத்து ஒரு மாதிரி லோன்லினஸாக ஒரு மாதிரி இருக்குங்க. பார்த்துக்கலாம், எல்லாமே இதுவும் கடந்து போகும்னு சும்மா சொன்னாங்க. ஸோ எல்லாமே நம்ம கூட எல்லாமே இருந்துடாதுங்க. ஸோ பார்த்துக்கலாம். என்னடா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கைஸ். ஸோ நம்ம வாயில் அதுதான் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் போக அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வேறு மாதிரி பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ தென் வந்து 25 வந்து நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்குங்க. ஸோ பார்க்குறோங்க கைஸ், ஓகேங்களா. மேபி ஷாப் ஓப்பன் பண்ணால் நம்ம காஞ்சிபுரத்துக்கும் ராணிப்பேட்டைக்கு நடுவில் தாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா சென்னையில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்துச்சு. சென்னையில் வந்து ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்புறம் ட்ராவலும் போக முடியாது. ஷாப் வந்து டெய்லி கண்டினியூவாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் வந்து டெக்னீஷியனும் போட முடியாது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக நல்லா யோசித்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா. என்ன பண்ணுறது கைஸ், அகைன் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ். ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ அடிபட்டும், இவ்வளோ ஆக்சிடெண்ட், இவ்வளோ அனுபவப்பட்டும், ஸோ நிறைய கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்காக மட்டும்தான் கைஸ். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. ஸோ என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எப்படிலாம் வீடியோ எடுக்க முடியுமோ, ஸோ எவ்வளோ அட்வென்ச்சராக இருந்தாலும்
ஸோ அந்த அட்வென்ச்சர்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சரே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ கொடுக்கலாம் கைஸ் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் இருப்பீங்கன்ற ஒரே ஒரு தாட்னால தான் கைஸ் நான் இங்கேருந்து நான் ஸ்டார்டிங் வீட்டிலேருந்தே வந்து லடாக் போகும்போது கூட லடாக்குன்னு நான் வந்து பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பல. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ பட் ஆனால் அப்போ வந்து எதுவுமே இல்லைங்க. ஸோ எல்லோரும் வந்து லடாக் வரவங்களாம் எப்படி ஒரு 100K 200K 1M 2M 5M அப்படி வச்சு தான் வந்து லடாக் வந்திருக்கிறதா பார்த்துருப்பீங்க. ஆனால் வெறும் 10 சப்ஸ்கிரைபரில் லடாக் வந்ததா எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது கைஸ். தென் வந்து அந்த மாதிரி 10 சப்ஸ்கிரைபர் வச்சு லடாக் வந்ததா யாருமே சரித்திரமே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டிலன்னு கிடையாதுங்க, இந்தியாவிலே நம்ம தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க கைஸ். ஓகேங்களா? ஏன்னா வெறும் 10 சப்ஸ்கிரைபர்ஸில் லடாக் வந்ததா யாருமே கிடையாதுங்க. ஸோ நம்ம தான் வந்திருக்கோம். ஸோ இந்த லடாக் ரைடு எபிசோட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு ஸோ இது மூலிமா எத்தனை நம்ம ஃபேமிலிஸ் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஸோ அந்த டார்கெட்டை நான் சொல்ல விரும்பலை. ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாம் கைஸ் நம்ம டார்கெட் வந்து ஃபில் ஆகுதா அப்படின்னு. உன்னோட டார்கெட் என்னடா ரொம்ப பெருசாக இருக்குமாடான்னா பெருசுலாம் இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் சின்னது தான். ஸோ சின்னதுன்னு சொல்ல முடியாதுங்க, அது நமக்கு பார்த்தா அது நமக்கு பெருசு. பட் ஆனால் மற்றவங்களுக்கு அது சின்னது தாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு ரீச் பண்ணணுன்றது தாங்க. ஸோ நமக்கு ஒரு சின்ன ட்ரீமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு சில பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் வரேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது கைஸ். நான் மினிமம் ஒரு 12 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரொம்ப ஏதோ சுச்சுவேஷனால் அப்படியே மாறி போகுது கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ கைஸ். டேக் கேர். டாடா பை.